Hi students, welcome to the physical science class. Today we are going to see about the buoyancy. Okay, ma'am. Today we are going to see about buoyancy. We already saw that a body experiences an upward force due to the liquid surroundings. Okay, ma'am. Already நமக்கு தெரியும். Okay, வா என்னாகும் any one object என்னாகும் fluid surroundings இருக்கிறப்ப என்ன பண்ணும் upward force வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் எடுத்துக்கிட்டோமா இல்லையா, பலூனை வந்து வாட்டரில் டிப் பண்ணுறப்ப இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, பலூன் என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுதுன்னு சொன்னோமா இல்லையா. இப்போ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? when it is partially or fully immersed in, ஓகேவா, இது வந்து அந்த பாடி வந்து ஃப்ளூவிட்ஸில் வந்து பார்ஷியலாகவோ அது ஃபுல்லாகவே என்ன ஆகும் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? we also know that pressure is more at the bottom and less at the top of the liquid. ஓகேவா? இப்போ லிக்விடோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோராகவும் இருக்கும், டாப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ திஸ் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் காசஸ் ஏ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அண்ட் புஷஸ் இட் அப்வர்ட். ஓகேவா? அப்போ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் எதுக்கு ரீசனாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது அந்த ஆப்ஜெக்டை அப்வர்டை வந்து புஷ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ திஸ் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் காசஸ் எ ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன, அந்த ப்ரெஷருக்கு பிட்வீனுக்கு டிஃப்ரென்ஸ் தான் எதுக்கு ரீசனாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆகுது எ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது அந்த ஆப்ஜெக்டை அப்வர்டில் புஷ் பண்ணுது. ஓகேவா? இப்போ திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் புயான் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஃபோர்ஸ், அந்த எந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்ஜெக்டை அப்வர்டாக புஷ் பண்ணுதோ that force is called as buoyant force. ஓகேவா? and then phenomena is called buoyancy. ஓகேவா? and then phenomena is called as the buoyancy. ஓகேவா? one more time I explain, listen பண்ணுங்க. we already saw that a body experience an upward force due to the fluid surroundings. ஓகேவா? when it is partially or fully immersed on it. ஓகேவா? இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாகவோ அல்லது ஃபுல்லாகவோ வந்து ஃப்ளூவிட் சரௌண்டிங்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியும். ஓகேவோ? அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே தெரியும் பாட்டமில் வந்து ப்ரெஷரோட லெவல் வந்து ஹையாகவும் டாப்பில் வந்து லெஸ்ஸாகவும் இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஆகுது அந்த ஆப்ஜெக்டை அப்வர்டில் என்ன பண்ணுது, அப்வர்ட் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் என்னது அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணி அப்வர்ட் ஆக்குது. ஓகேவா? புஷஸ் அப்வர்ட். ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் என்ன அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணி அப்வர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வருது. ஓகேவா? அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் த buoyancy. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். most buoyant objects are those with a relatively high volume and low density. ஓகேவா? most of the buoyant objectஸோட பார்த்தீங்கன்னா வேல்யூம் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும், பட் இட் ஹேஸ் த லோ டென்சிட்டி. ஓகேவா? buoyant ஆப்ஜெக்டோட டென்சிட்டி லோவாகவும் வேல்யூம் வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா? if the object weight less than the amount of water, ஓகேவா, it has displaced. ஓகேவா? இந்த பிளேஸில் நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்டோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை அந்த வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சம் வாட்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுமா, சம் வாட்டர்ஸ் என்ன ஆகும் வெளியே வரும். ஓகேவா? அப்போ வெளிவரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை விட, ஓகேவா, அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை விட அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது டென்சிட்டி லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா புயான் ஃபோர்ஸ் எப்போ இருக்கும், மோராக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? எதோட ஆப்ஜெக்ட் லெஸ்ஸாக இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எதை விட லெஸ்ஸாக இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்டை வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஆப்ஜெக்டோட வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது டென்சிட்டி லெஸ்ஸாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அங்கே புயாண்ட் ஃபோர்ஸ் மோராக இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? அப்போ சச் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ்லி புயாண்ட். ஓகேவா? இப்போ அந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி புயாண்ட். ஓகேவா? அண்ட் தென் பட் இஃப் த ஆப்ஜெக்ட் வெயிட்ஸ் இஸ் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹேஸ் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? அட் த சேம் டைம் அதே ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீ வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே வருதோ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை விட அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ஹையாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே புயாண்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும், டென்சிட்டி மோராக இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், சிங்க் ஆகும். ஓகேவா? அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் த நெகட்டிவ்லி புயாண்ட். ஓகேவா?
நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த வெயிட்டை விட அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை விட அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லி பியாண்ட். ஓகேவா? அதே இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து மோராக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ்லி பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் த பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் த பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? பியாண்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? அந்த ஆப்ஜெக்டை அப்வர்டாக புஷ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை அப்வர்டாக புஷ் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் த பியான்சி. ஓகேவா? The next we are going to see about or do you know பாருங்க, salt water provides more buoyant force than fresh water. ஓகேவா? இப்போ சால்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்ப சால்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா மோர் பியாண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஃபோர்ஸ் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூவிட்ஸ் ஆஸ் ஆன் த வால்யூம் டிஸ்பிளேஸ். ஓகேவா? அப்போ அந்த பியாண்ட் ஃபோர்ஸ் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த ஃப்ளூவிட்ஸோட டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தென் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூவிட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிருக்கும் அதை டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்கும்? பியாண்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு Cartesian diver. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see about the Cartesian diver. ஓகேவா? Cartesian diver is an experiment. ஓகேவா? that demonstrate the principle of buoyancy. ஓகேவா? it is one of the Cartesian diver is one of the எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காக எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு பார்த்தீங்கன்னா இட் டெமான்ஸ்ட்ரேட் த பிரின்சிபல் ஆஃப் பியான்சி. ஓகேவா? இந்த கார்ட்டீசியன் டைவர் இட் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்ட் that demonstrate the principle of buoyancy. ஓகேவா? இப்போ இந்த கார்ட்டீசியன் டைவர் demonstrate the principle of buoyancy. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பென் கேப் வித் கிளே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு பென் கேப் கூட கிளே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? The Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of the liquid. ஓகேவா? இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பென் கேப்பும் கிளேவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பென் கேப்பு கிளேவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த வாட்டர் பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்ஷியல் மீன்ஸ் பாதியளவு. ஓகேவா? the Cartesian diver contains just enough liquid. ஒரு தேவையான அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? லிக்விட் எடுத்துக்கிறாங்க. that it barely floats in a bath of the liquid. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பென் கேப் இருக்கக்கூடிய இந்த பென் கேப்பையும் கிளேவும் இருக்குது. இந்த ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? கிளேக்குள்ளே பென் கேப் இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிக்விடில் வந்து பார்லி ஓரளவுக்கு ஃப்ளோட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிக்விட்குள்ளே ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த பாத்தில் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இட்ஸ் ரிமைனிங் வால்யூம் இஸ் ஃபில்டு வித் ஏர். ஓகேவா? இதில் பார்ஷியல் கொஞ்சம் தான் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் ரிமைனிங் என்ன இருக்காங்க? ஃபுல்லாகவே ஏர் தான் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க? பாதி அளவு தான் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிமைனிங் மீதி எல்லாமே என்ன ஃபில்லாக இருக்குது? ஏர் ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வென் ப்ரெஸ்ஸிங் த பாத். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணணும்? இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த பாட்டிலை நீ ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த வாட்டர் என்ன ஆகும்? மேலே ரைஸ் ஆகுமா இல்லையா? இப்போ அந்த வாட்டர் ரைஸ் ஆகிறப்ப எதுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகும்? இந்த பென் கேப்புக்குள்ளே என்ன ஆகும்? என்ட்ரி ஆகுமா இல்லையா? அப்போ when pressing the bath the additional water enters the diver. ஓகேவா? இப்போ இந்த பிளேஸில் இந்த பென் கேப் வித்துக்குள்ளே தான் டைவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீ இது ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அடிஷ்னல் வாட்டர் போய் எதுக்குள்ளே என்டர் ஆகும்? இந்த டைவருக்குள்ளே என்டர் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? thus increasing the average density of the diver at the sinks. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? வாட்டர் எக்ஸ்ட்ரா வாட்டர் போய் இதுக்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும்னா டைவருக்குள்ளே இன்சர்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அதோட ஆவரேஜ் டென்சிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த டைவர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? வாட்டரில் சிங்க் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் பியான்சி. ஓகேவா? ஒன் மோர் டைம் அது சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் டைவர் வந்து எதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க? பியான்சி பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பென் கேப் வித் கிளே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஒரு பாத் எடுத்துக்கிறாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க? பாதி அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரிமைனிங் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? ஏர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பென் கேப் வித் கிளே இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டைவர். ஓகேவா? இந்த டைவர் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ வாட்டர் ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இது என்ன ஆகிட்டுருக்கு? வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த பாட்டிலை நீ ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இதில் கூடிய அடிஷ்னல்ஸ் வாட்டர்ஸ் எங்கே போகும்? உள்ளே போகும். இந்த அடிஷ்னல்ஸ் வாட்டர் எதுக்குள்ளே இன்சர்ட் ஆகும்? இந்த பென் கேப்புக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகுமா? அப்போ அந்த அடிஷ்னல் வாட்டர் பென் கேப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப பென் கேப்போட டென்சிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ இந்த பென் கேப்போட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த பென் கேப் என்ன ஆகும்?
இந்த வாட்டரில் சிங்க் ஆகும். ஓகேவா? இதே சேம் பிரின்சிபல் தான் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பியான்சிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த கார்ட்டீசியன் டைவர். ஓகேவா? இந்த next we are going to see about the Archimedes principle. ஓகேவா? Archimedes principle பார்த்தீங்கன்னா Archimedes principle is the consequence means விளைவுன்னு சொல்கிறது. ஓகேவா? விளைவுன்னு சொல்கிறது என்னது கான்சிக்வன்ஸ். ஓகேவா? கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. ஓகேவா? எதோட இதில் வந்து நமக்கு ஆர்கிமெடிஸ் லா வந்துருக்கு, பாஸ்கல்ஸ் லாவோட விளைவுலேருந்து நமக்கு என்ன ஃப்ரெண்ட் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஓகேவா? இப்போ அக்கார்டிங் டு லெஜண்ட் Archimedes devised the principle of hydrostatic balance after he noticed his apparent weight loss in while sitting in his bath. ஓகேவா? இது வந்து யார் கனெக்ட் பண்ணாங்கன்னா ஆர்கிமெடிஸ். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாத் டேப், இப்போ வாட்டரில் இப்போ வந்து பாத் இருக்குது பார்த்துருக்கீங்களா இல்லையா? வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாத் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த வாட்டர் பாத்தில் அவர் சிட் ஆகிட்டு இருக்கப்போ என்ன ஆகுனா அவரோட ஓன் வெயிட் என்ன ஆகுது, லாஸ் ஆகுறத வந்து அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? அவரோட பாடி எப்படி இருக்குது, தண்ணிக்குள்ளே மதக்கிறப்ப அவரோட வெயிட் எப்படி இருக்குது, ரொம்ப அவரோட பாடி பார்த்திங்கன்னா அவரோட வெயிட் ஃபுல்லாக லாஸ் ஆகி ரொம்ப லேஸாக இருக்கிறத வந்து அவர் ஃபர்வர்ட் பண்ணார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா the story goes that he was so enthused with his discovery that he jumped out of his bath and ran through the town shouting Eureka. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன ஃபர்வர்ட் பண்ணார்னா இது வந்து எப்படி வந்து இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்வர்ட் பண்ணி என்ன பண்ணார்னா அந்த டப்பில் இருந்து என்ன பண்ணார், இறங்கி இப்படி டவுனுக்குள்ளே வந்து வேகமாக ஓடாதுக்கு என்ன ரீசன், ஷவுட்டிங் ran through the town shouting Eureka. Eureka means find, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் யூரேக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபர்வர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், டவுனில் வந்து ஓடிட்டே இருக்காரு. ஓகேவா? அப்படி என்ன ஃபர்வர்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா Archimedes principle states that a body immersed in a fluid experience a vertical upward buoyant force equal to the weight of the fluid it displays. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃப்ளூவிட்ஸில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறப்ப பண்ணுறப்ப என்னாகும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்னாகும், வெளியே வருமா இல்லையா? அப்படி வெளியே வரக்கூடிய அந்த சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட வெயிட்டுக்கு எப்படி இருக்குன்னா வெயிட்டுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த Archimedes principle. Archimedes principle states that a body immersed in a fluid. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளூவிட்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூவிட்ஸ் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளேஸ் ஆகுமா? இப்படி டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூவிட்ஸோட வேல்யூஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாஸ்க்கு ஈக்குவலான வெர்டிக்கல் அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் வந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவலான அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் த Archimedes principle. Archimedes principle என்ன சொல்லியிருக்காரு, Archimedes states that a body immersed in a fluid. ஓகேவா? a body immersed in a fluid experience a vertical upward buoyant force equal to the weight of the fluid it displays. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடியை வந்து ஃப்ளூவிட்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு வெர்டிக்கல் அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸோட வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூவிட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சோ அந்த வெயிட் இஸ் ஈக்குவல் டு அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வெர்டிக்கல் அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த Archimedes principle. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு when a body is partially or completely immersed in a fluid at rest it experiences an upward upthrust which is equal to the weight of the fluid displaced by it. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாகவோ அது கம்ப்ளீட்டாகவோ ஃப்ளூவிடில் இம்ப்ரெஸ் ஆகிறப்ப என்ன பண்ணும், ஒரு அப்த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த அப்த்ரஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்ஷியலாகவோ கம்ப்ளீட்டாகவோ என்ன பண்ணுவோம், ஃப்ளூவிட்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணுமா? அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் வெளியே வருமா இல்லையா? அப்போ அந்த வெயிட் ஆஃப் த லிக்விட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த அப்த்ரஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்த்ரஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூவிட் டிஸ்பிளேஸ்ட் பை இட். ஓகேவா? அப்போ அந்த அப்த்ரஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு டியூ டு த அப்த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் த பாடி இட் அப்பரண்ட்லி லாசஸ் எ பார்ட் ஆஃப் இட்ஸ் வெயிட்
and then apparent loss of weight is equal to the upthrust. ஓகேவா? அப்போ அந்த upthrust அங்கே ஆக்ட் ஆகிறப்ப it apparently loses a part of its weight. ஓகேவா? அப்போ என்னாகும், அதோட வெயிட் எப்படி இருக்கும், லாஸ் ஆகும். அண்ட் தென் apparent lot of weight is equal to the upthrust. ஓகேவா? அப்போ அந்த பாடி மேலே ஒரு upthrust ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப அதோட ஒரிஜினல் வெயிட் எப்படி இருக்கும், லாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அதோட ஒரிஜினல் அந்த லாஸ் ஆஃப் த அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த அப்த்ரஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Due to the upthrust acting on the body, it apparently loses a part of its weight. ஓகேவா? அப்பரண்ட் வெயிட் என்னாகும், ஒரு வெயிட் அப்பரண்ட் வெயிட் வந்து என்னாகும், லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ the apparent loss of weight எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அந்த அப்த்ரஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபிகரில் பாருங்களா தெரியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா W1 = ட்ரூ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து ட்ரூ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட வெயிட். அந்த நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டர் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ W2ங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். ஓகேவா? அப்போ அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ thus for a body either partially or completely immersed in a fluidங்கிறப்ப upthrust is equal to weight of the fluid, displaced is equal to apparent loss of weight of the body. ஓகேவா? அப்போ upthrust இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் fluid டிஸ்பிளேஸ் ஆச்சோ that is equal to upthrust and then apparent loss of weight of the body. ஓகேவா? அப்போ அந்த apparent real weight of apparent means loss of weight of the body. ஓகேவா? இது ரெண்டுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க upthrust. ஓகேவா? upthrust is equal to weight of the fluid displaced is equal to apparent loss of weight of the body. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா apparent weight of an object. ஓகேவா? இப்போ apparent weight of an object ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டோட ட்ரூ வெயிட் வச்சுக்கணும். ஓகேவா? ட்ரூ வெயிட்டையும் அண்ட் தென் அப்த்ரஸ்ட்டையும் நீ சப்ராக்ட் பண்ணினா, அப்த்ரஸ்ட்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேவா? நீ அப்பேரண்ட் வெயிட் ஃபைண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணிங்கன்னா, ட்ரூ வெயிட்டையும் அண்ட் தென் அப்த்ரஸ்ட்டும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? திஸ் இஸ் த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். ஓகேவா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, the weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the weight of the floating body in a fluid. ஓகேவா? ஃப்ளூவிடில் ஃப்ளோட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் செகண்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the center of the gravity of the floating body and the center of buoyancy are the same vertical line. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த புயான்சியும் அண்ட் தென் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி எப்படி இருக்குன்னா ஒரே சேம் வெர்டிக்கல் லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சென்டர் ஆஃப் த புயான்சியும் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடியும் எப்படி இருக்குன்னா ஒரே சேம் வெர்டிக்கல் லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது செகண்ட் ஒன். தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, த பாயிண்ட் த்ரூ விச் த ஃபோர்ஸ் of buoyancy is supposed to act is known as center of the buoyancy. இந்த figure 3 பாயிண்ட்ல ஒன்று பாரு, this is the buoyancy. ஓகேவா? the point through which the force buoyancy is supposed to act is known as center of the buoyancy. ஓகேவா? அப்போ அந்த சென்டர் ஆஃப் த buoyancy என்ன இருக்கும், the force என்ன ஆகும், ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ buoyancy இந்த ஃபிகர் எது buoyancy சொல்லியிருக்காங்க, this is the buoyancy. ஓகேவா? this is the center of the buoyancy. This is the center of the buoyancy. Okay, our center of the buoyancy and then center of the gravity எப்படி இருக்கும், ஒரே சேம் வெர்டிக்கல் லைனில் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த buoyancy. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு do you know இருக்குது பாருங்கள். flotation therapy uses water that contain Epsom salts rich in magnesium. ஓகேவா? flotation therapy எங்கே யூஸ் ஆகுதுன்னா வாட்டரில் யூஸ் ஆகுது. அப்போ அந்த வாட்டரில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்கும், எப்சம் சால்ட் வந்து எப்சம் சால்ட்டில் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய எப்சம் சால்ட்டில் இந்த ஃபில்ட்ரேஷன் தெரப்பி வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்துட்டா ஆஸ் எ ஃப்ளோட்டர் ரிலாக்ஸ் he or she is absorbing this magnesium through the skin. ஓகேவா? இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ளோட்டர் வந்து எப்போ ரிலாக்ஸ் ஆகுவாங்கன்னா எப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியத்தை வந்து அவங்க ஸ்கின் வழியாக அப்சர்வ் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்ன அவங்களால வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் மெக்னீசியம் ஹெல்ப்ஸ் த பாடி டு ப்ராசஸ் இன்சுலின். ஓகேவா? எதுக்காக யூஸ் ஆகும்? இன்சுலின் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும், which lowers a person's risk of developing type 2 diabetes. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் ஆகுனா அந்த பர்சன்ஸோட டைப் 2 டயாபிட்டிஸை வந்து லோயர் பண்ணுறதுக்காக எது யூஸ் ஆகுனா இந்த மெக்னீஷியம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் த டூ யூ நோ. ஓகேவா? ஓகே, த லெசன் ஆல்சோ ஃபினிஷ்ட். ஓகேவா? த டூ யூ நோவோட லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see about the next new lesson. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.